நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. இந்த பணம் கொடுத்துட்டு வட்டிக்கோ கடனாவோ கொடுத்து திரும்ப பெற முடியாத அல்லது தாமதமாகும் ஜாதக அமைப்பில் முக்கியமாக 2, 6, 8, 11ஆம் வீடுகள், இந்த குரு, ராகு அல்லது கேது, குரு கேது இல்லை குரு ராகு சனிக்கிரகங்களின் தாக்கம் காரணமாகிறது. 2ஆம் வீடு தனம், 11ஆம் வீடு பலவீனமாக இருப்பது, 6இல் பாவ கிரகங்கள் அதாவது சனி செவ்வாய் இருப்பது வராத கடனுக்கு முக்கிய காரணம். இந்த 2ஆம் வீடு 2ஆம் அதிபதி 6, 8, 12இல் மறைவது அல்லது ராகு கேதுவுடன் இருப்பது கொடுத்த பணம் திரும்பி வராது. கடன் ஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் வீட்டிலே கடன் நோய் எதிரி அப்படின்னு சொல்றோம். சனி செவ்வாய் ராகு அல்லது கேது இருப்பது, சனி செவ்வாய் கேது இல்லை சனி செவ்வாய் ராகு இருப்பது பணத்தை வசூலிப்பதில் அதிக சிக்கல்களை உண்டாக்கும். இந்த குருங்கிறது பணம், புத்தி. குரு பலவீனமாக இருந்தால் தவறான முடிவுகளால் பணத்தை இழக்க நேரிடும். ராகு கேது தாக்கம் 2 அல்லது 11ஆம் வீடுகளை ராகு கேது பாதிக்க ஏமாற்றம் காரணமாக பண இழப்பு ஏற்படும். 6, 8, 12 அதிபதியின் திசைகள் அல்லது புத்திகளிலே கொடுத்த பணம் திரும்பி வராது. இது திரும்பி வரணும்னா என்ன பண்ணலாம்னா, செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி அன்று முருகனை வழிபட கடன் வசூலாகும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாட்டி வழிபட பண நெருக்கடி நீங்கும். ராகு கேது தோஷம் இருந்தா பரிகாரம் பண்ணா பணம் கொடுத்த பணம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்றது. உதாரண ஜாதகம் ஒன்று பார்த்தீங்கன்னா, உதாரண ஜாதகத்திலே ஒருத்தர் என்ன திசை நடக்குன்னா கேது திசை நடக்குது. கேது திசை தான் சட்ட சிக்கல்களை உருவாக்குது. அவருக்கு லக்கணத்திலே கேது, 7லே ராகு, சனி புதன் சேர்க்கை 10ஆம் இடத்திலே, பூரட்டாதி நட்சத்திரம், இந்த 3ஆம் இடம் பூரட்டாதி. இப்போ இவருக்கு நடக்கிற ஆல்ரெடி நடந்த புதன் திசை 10ல் இருந்தது. 2024 வர கேது திசை, கேது தனுசு ராசி குரு வீட்டில் இருந்து குரு 11ஆம் இடம் கூட செவ்வாய் கூட இருக்குது. ஏதோ பிட்காயின் மோசடியிலே பணத்தை இழந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா துலா லக்கணம், 2லே செவ்வாய், 7லே சனி, சனி தசை, சனி நீசம். இந்த சனி தசையிலே அவர் ஒரு பல கோடிகள் சொன்னாங்க, ஒரு 5, 6 கோடிகள் கிட்ட பணத்தை ரியல் எஸ்டேட் தொழிலில் இழந்துட்டார். செவ்வாய் இந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகருக்கு உச்சமா இருந்து செவ்வாய் கூட மாந்தி 7லே சனி, சனி தசை, 7ல சனி நீசம். ரொம்ப கடன் நெருக்கடியில அவர் சிக்கியிருக்கதாக ஜாதகருடைய மனைவி சொன்னாங்க. இந்த மாதிரி அமைப்பு ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா வேலையின்மையால பண இழப்பு. அவருக்கு சந்திரன் அவயோகி கண்டம் யோகத்தை சேர்ந்தவர், ரிஷப லக்கணம், பூர நட்சத்திரம், 4ஆம் பாதம், லக்கணத்திலே செவ்வாய் சனி, ரிஷப லக்கணம் லக்கணத்திலே செவ்வாய் சனி. இவருக்கு இப்போ குரு தசையிலே சந்திர புத்தி, சந்திரன் அவயோகியா இருப்பதனால நிறைய பண இழப்புகள். மகளுக்கு திருமணம் பண்ணியிருக்காரு, ஒரு மகளுக்கு திருமணம் பண்ணதுனால 1 மாதம் லீவ் எடுத்ததுனால வேலை இழப்பு இருக்குது. இத்தனைக்கும் வேலைக்கு கூப்பிடுறாங்க, இவர் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்க. இவர் மேலே எந்த சூப்பர் அப்படின்றாங்க. 4 நாள் கழித்து வர சொல்கிறாங்களாமா. 4 நாள் கழித்து போகும்போது இன்னும் வண்டி வரல, உங்களுக்கு வேலை கண்டிப்பாக உண்டு, ஆனால் வண்டி வந்தோடனே வேலை உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஜாதகர் தெரிவித்துள்ளார். ஜாதகருக்கு அந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்பட்டதுனால தான் அவர் தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிறது உண்மையான உண்மை. இந்த சந்திரன் ராகு கேது கடன் கொடுத்து ஏமாறும் அமைப்பு உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்கும். அது சந்திரன் 6ஆம் அதிபதியாக, இப்போ கும்ப லக்கணமாக இருக்கும்போது சந்திரன் 6ஆம் அதிபதியாக இருந்து
ராகு கேது சேர்க்கை இருக்கும்போது சந்திரனிலே பண இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்புகள் உள்ளங்கி நெல்லிக்கனி என நமக்கு சிறப்பாக தெரிகிறது. ஒருத்தர் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே கிரகங்கள் இருக்கும் பொழுது, 6ஆம் இடத்துல வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு ஜெயிலுக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். 6ஆம் இடத்திலே கிரகங்கள் இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போற அமைப்புகள் ஏற்படுது. இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி மீன லக்கணம், 6ஆம் இடத்து சூரியன் 8லே நீசம், 7லே சுக்கிரன். இவருக்கு சனி தசை செவ்வாய் புத்தியிலே, செவ்வாய் நீசம் 5லே. மனைவியை பிரிந்து வேறு ஒரு பெண்ணுடன் தீரா காதலனாகி அந்த பெண்ணுடன் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. மனைவிட்ட டைவர்ஸ் கேட்கிறாரு, அவங்க கொடுக்க மறுத்துறாங்க. இவருக்கு பணப்பிரச்சனை இல்லை, மனப்பிரச்சனை. இந்த 6ஆம் இடத்திலே இருக்கும் கிரகங்கள் தன் திசையை நடத்தும் போது, இல்லை 6ஆம் இடத்து கிரகங்கள் நீசமாகி தன் திசையை நடத்தும் பொழுது, இல்ல ஒரு நீச கிரகம் தன் திசையை நடத்தும் பொழுது இவர்களுக்கு இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுகிறது. இதிலே நாம் சஷ்டி விரதம் இருப்பது பணம் வரும் அப்படின்னு சொல்றோம். அதுகளை ஃபாலோ பண்ணி பார்த்தா அவங்களுடைய கிரகங்களுடைய பரிவர்த்தனைகள் ஏதாவது கொஞ்சம் யோகங்கள் இருந்தால் கொடுத்த பணம் கிடைக்கும், இல்லை கொடுத்த பணம் திரும்பி வராது. இதே 6ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் இப்படி வலுவான கிரகங்கள் இருக்கும்போது அவர் வசூல் பண்ண வேலை செய்வார், பக்கா வசூல் பண்ணிடுவார். இந்த 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 6ஆம் இடத்துல சூரியன் புதன், 6ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் அப்படி இருந்தால் அவர் வங்கியில பணம் வசூல் பண்ற வேலை செய்யக்கூடியவராக அமைவார் அப்படின்னு சொல்றது உள்ளங்கை நெல்லிக்கனி என தெரிகிறது. நன்றி.